Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் நியூஸ். உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிற குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ குட் நியூஸ், உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிற குட் நியூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see குட் நியூஸ் என்ன. ரேண்டமாக கார்ட்ஸ் எடுப்போம். அதில் உங்களுக்கு விரைவில் வரக்கூடிய குட் நியூஸ் என்ன, ஓகே, ஒரு 10 டேஸ்க்குள்ளே வரக்கூடிய குட் நியூஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட் குட் நியூஸ் ஃபார் மை கலெக்டிவ் in the next 10 days. உங்களுக்கு வரக்கூடிய குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு இப்படி எடுத்துடலாம். லெட்ஸ் see. இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிற வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. குட் நியூஸ், ஐ ரிசீவ்ட் குட் நியூஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. I receive good news. Wow, wheel of fortune. இது என்னன்னா நிறைய சொல்லணும்னு தோணுது. ஏதாவது புதுசாக படிக்கலாம், நியூ ஜாபு தோணுது. அண்ட் உங்களுடைய கர்மா தீருது, உங்களுடைய கால சூழல் மாறுது. ஓகே, உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுது. டார்க்கான சைடு போய் ஒளி வெள்ளம் சொல்லாங்க. ஓகே, வெளிச்சம் வரப்போகுது. சாரி. அண்டு சில பேர் புது பர்சனை கூட மீட் பண்ணலாம். ட்ராவல், புதிய இடத்துக்கு, பிடிச்ச இடத்துக்கு கூட நீங்கள் போக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்ததா வாவ், 3 of cups. ஸோ ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸோட, சில பேர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து லாங் ஜேர்னி போகலாம், ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் அது ஏதோ ஒரு கொண்டாட்டம், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் கொண்டாட போகிறீங்க, செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. சிலர் பார்ட்டிஸு, ஈவெண்ட்டு அந்த மாதிரி கூட செலிப்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எம்பரர். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக கூட நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸில் உங்களுடைய பவர் அண்டு உங்களுடைய நாலேஜுக்கு ஒரு சக்ஸஸ், ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் ஹையர் பொசிஷன் போகிறதோ, இல்லை ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறதோ, அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. அண்ட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனுடைய பழக்கம் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன், அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அண்டு உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் மல்டி டேலண்டடாக இருக்கிறீங்கன்னா, ஆர்கனைஸ்டாக பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதை கரெக்டாக கண்ணா பின்னாடி இதை பண்ணேன், இதை முடிச்சிட்டா, இதை முடிக்கிறதுக்குள்ள வேறு ஏதோ பண்ண அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ், ஒரு நிதானமாகவும் உறுதியாகவும் இருக்க போகிறீங்க. அப்படின்னு பார்க்க முடியுது. ஈவன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ரீயூனியன், ஒரு மாற்றம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஒன் பர்சன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒரு கமிட்மெண்ட்டுக்கு உங்களை தேடி வரலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா கரியர், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ உங்களை விரும்பி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்றது அவங்க அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. அது விரும்பி உங்களை விரும்பி உங்களை தேடி டுவர்ட்ஸ் யூ ஆக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. ஓகே, சாரி, நிறைய வாய்ப்புகள் வருது. பட் அதில் என்ன இங்கே தெரியுதுன்னா, எல்லா வாய்ப்பும் நல்ல வாய்ப்புகள் கிடையாது. புரிஞ்சு நீங்கள் தான் ஒரு சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கணும். 8 of cups. சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணியும் போக போகிறீங்க. ஓகே, உங்ககிட்ட யாராவது பிடிவாதமாக பிஹேவ் பண்ணுறாங்களா, இல்லை உங்கள் ஹையர் அஃபிஷியல் மூலமாக உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்,
நீங்கள் தான் அந்த கஷ்டத்தையும் தாங்கிட்டு இதுவரையும் விலகி போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் வந்துட்டு அந்த நீங்கள் விலகி போகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னும் பார்க்க முடியுது. வாட் எல்ஸ்? சேலஞ்சபிளாக இருக்கலாம். நீங்கள் விரும்புகிற விஷயத்தில் செய்கிறதுக்கு, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, இல்லை நிறைய வாய்ப்புகள் வந்தால் ஒரு முடிவு எடுக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு குழப்பமாக சேலஞ்சபிளாக இருக்கும். பட் ஏதோ ஒரு உண்மையும் மறைக்கப்பட்டு இருக்கலாம் சில வாய்ப்புகளில். ஸோ கவனமாக தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்டு உங்களையே நீங்கள் நம்புறதுக்கே கொஞ்சம் ரொம்பவே தடுமாறுற மாதிரி தெரியுது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்டேபிளான, ரொம்பவே பிஸியாக இருக்க போகிறீங்க மணி ரிலேட்டடாக, கரியர், ஜாப் ரிலேட்டடாக. அது நல்லது தானே, இல்லை? ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிஸியாக இருக்க போகிறீங்க. அண்டு ஸோ இங்கே வந்து எப்படின்னா, ஒரு சிலர் நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஒன் மோர், கிங் ஆஃப் சோர்ட்ஸ், 2 of Wands. ஸோ பிளானிங், பெருசாக பிளான் பண்ணுவீங்கன்னு பார்க்க முடியுது. இல்லை உங்கள் பர்சன் வந்து பிளான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருந்தால் அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு தான் பார்க்க முடியுது ஃபுல்லாகவே. ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னும் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே, அது கரெக்டாகவும் இருக்கும். அவங்களுடைய சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு சிலர் அவங்களுடைய ஆப்ஷனை உடைச்சிட்டு வெளியில் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் இருந்து பார்ப்போம். டீ லீஃப் உங்களுக்கான குட் நியூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த டெக்கை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கான வாட் என்னது, குட் ஃபார்ச்சூன், குட் நியூஸ். உங்களுக்கான குட் நியூஸ், ட்ரபிள் அக்யூசேஷன்ஸ். சில ட்ரபிள்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அது உங்களுக்கு குட் நியூஸை தான் கொண்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. பாருங்கள், உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற சக்ஸஸ் கிடைக்க போது. சாலிட் ஃபவுண்டேஷன். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இப்போதைக்கு நிலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நிலையான ஒரு தன்மை ஏற்பட போகுது. கரியர், ஜாப், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் ஏற்பட போகுது. ஸோ உங்களுடைய எஃபர்ட்டுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் கிடைக்க போகுது. சிலர் வந்து மாறாமல் இருக்கலாம். ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வரைக்குமே அவங்க ஸ்டபனாக இருக்கிறாங்க. அவங்க மாறுறதுக்கு அவங்க விருப்பப்படவே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். two-faced friend. Success assured with good plans and hard work. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வந்து 2 முகம் காட்டக்கூடியவங்களா இருக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. சார்டட் அண்ட் அதாவது சக்ஸஸ் assured with good plans and hard work. ஸோ உங்களுடைய சக்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுடைய நல்ல திட்டங்கள் மூலமாகவும் அதிகமான உழைப்பு உங்களுக்கு இருக்கணும். அது மூலமாக தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றது பார்க்க முடியுது. ஒன் மோர் எடுக்கிறேன் நான் உங்களுக்காக. நீங்கள் ஏதோ கேட்குற மாதிரி தோணுச்சு. டாக், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அ பவர்ஃபுல் ஃப்ரெண்ட். ஓகே, உங்களுடைய பவர்ஃபுல் ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும். அது ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு நீங்கள் வளர்க்கக்கூடிய பெட் டாகாகவும் இருக்கலாம். அவங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அவங்க உங்களை அதிகமாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபார் யூ. ஸோ பை கலெக்டிவ் ரீடிங் தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sorry. I'll meet you in my next video. Take care. Bye bye.